அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். Acts of Apostles chapter 13 verses 21 and 22. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ரெண்டு அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளாய் காணப்படுகிறது. இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களை குறித்து 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல் ராஜா. இரண்டாவது ராஜா யார்? தாவீது. 2 பேரையும் குறித்து நாம் இந்த 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். 2 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி தைல கொம்பினால் 2 பேரையும் அபிஷேகித்து கர்த்தர் முன்னறிந்து தம்முடைய பணிக்காக தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் 2 பேரும் காணப்படுகிறார்கள். 2 பேரும் சாதாரண நிலையிலிருந்து ராஜாக்களாய் உயர்த்தப்பட்டவர்கள். சவுல் தன்னை குறித்து சொல்லும் போது, நான் பென்யமீன் கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்திலேயே என்னுடைய குடும்பம் அற்பமானது, கோத்திரமே சிறியது, அந்த கோத்திரத்திலும் என்னுடைய குடும்பம் அற்பமானது, நான் சாதாரணமானவன், எப்படி இஸ்ரவேலை நான் ஆள முடியும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, கரவலாடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டு வனாந்தரத்தில் திக்கற்றவனாய் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்ட ஒரு பாத்திரமாய் தாவீது காணப்பட்டான். ஆக 2 பேரையும் தாழ்ந்த நிலையில் இருந்துதான் கர்த்தர் உயர்த்துகிறவராயும் காணப்பட்டார். மாத்திரமல்ல, 2 பேருக்குள்ளும் இன்னும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. என்ன? இஸ்ரவேலை எத்தனை வருஷம் அரசாண்டார்கள்? 40 வருஷம். எல்லாருக்கும் தெரியும், 2 ராஜாக்களும் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டார்கள். ஆக இப்படி அநேக ஒப்புமைகள் காணப்பட்டாலும் 2 வசனங்களும் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஒருவனை தள்ளினார், இன்னொருவனை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டார், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அருமையான சபையே, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தரால் ஒரு விசேஷத்த ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தள்ளிவிட முடியுமா என்ற கேள்வி நமக்குள்ளாக அநேக வேளைகளில் எழும்புவது உண்டு. விசுவாசி, நான் அநேக வருஷமாய் விசுவாசியாய் காணப்படுகிறேன், ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறேன், அவ்வப்போது அந்நிய பாஷைகளையும் நான் பேசுகிறேன், ஆலயத்திற்கும் அவ்வப்போது நான் கடந்து செல்லுகிறேன், எல்லாம் நல்லதுதான், நான் விழுவேனா, நான் கர்த்தரால் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறி விடுவேனா என்ற ஒரு கேள்வி அநேக வேளைகளில் நமக்குள்ளாக தோன்றலாம். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமும் கூட தள்ளப்பட்ட பாத்திரமாய் மாறிவிடும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது. வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலை நான் தள்ளினேன், தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் கண்டேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 பாத்திரங்களையும் முன்னிறுத்தி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசிகளாகிய நமக்கும் இப்போதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய புதியவர்களுக்கும் கூட இது மிகுந்த பிரயோஜனமாய் காணப்படும் என்று நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நம்புகிறவனாய் காணப்படுகிறேன். முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளைப் போல தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்த்து கேட்டார். இது சாமுவேலுடைய இருதயத்திற்கு விசனமா இருந்தது. உடனடியாய் ஆண்டவர் சொன்னார், நீ விசனப்பட வேண்டாம், அவர்கள் கேட்கிற வண்ணமாக அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து, அவர்கள் உன்னை அல்ல
என்னை தள்ளினார். நான் ராஜாவா இருப்பதை விரும்பவில்லை, மாறாக பிரஜாதிகளை போல் அவர்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆக அதிக துக்கத்தோடு ஆண்டவர் அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தார். அவர்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் ராஜாவை கொடுத்தார். முதலாக சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ராஜாவாய் கொடுத்ததை அறிகிறவர்களாய் காணப்படுகிறார். சவுலுடைய ஆட்சியின் துவக்கம் நன்குதான் காணப்பட்டது. சாமுவேல் சொல்லுகிறது போல் அவர் ஒவ்வொன்றையும் செய்கிறவனாய் காணப்பட்டார். எப்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் துவக்கம் மிகவும் நன்குதான் காணப்படும். துவக்கத்தில் நாம் நன்கு காணப்படும். சபைக்கு வந்தால் ஒரு உற்சாகம் காணப்படும். அபிஷேகம் பண்ணப்பட்டால் துவக்கத்திலே நாம் சாதாரணமா இருப்பதில்லை. நம்மை அறியாதபடியே நமக்குள்ளாய் ஒரு வேகம், நமக்குள்ளாக ஒரு உந்துதல், நமக்குள்ளாய் ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய சமூகம் என்றாலும் ஆனந்தமாய் காணப்படும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எவ்வளவு பெரிய விசுவாசியாய் காணப்பட்டாலும் சரி, எத்தனை வருஷமாய் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, எவ்வளவு நாள் கர்த்தருக்காய் இலங்கி பிரகாசிக்கிற பாத்திரங்களாய் காணப்பட்டாலும் சரி, நாட்கள் போகும்போது காரணமில்லாத ஒரு சோர்வை அவர்களுக்குள்ளாய் சத்துரு விதைக்கிறவனாய் காணப்படுவான். சவுல் ராஜா தன்னுடைய துவக்கத்தை செம்மையாய் துவங்குகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ஒரு வருஷம் தான் அவனுடைய ஆட்சியின் நாட்கள் முடிந்தது. இரண்டாவது வருஷத்தின் துவக்கத்திலே 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராயிலும் வாசியுங்கள். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை இப்போதுதான் 2வது வருஷமாய் அரசாள துவங்குகிறார். இப்போது அவன் இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணுகிற ஒரு ராஜாவாய் மாறிவிட்டான். அந்த வேளையில் அவனுக்குள்ளாக அவனுடைய சுபாவங்கள் மாறுகிறதாய் காணப்பட்டது. கில்கால் என்ற இடத்திலே பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு நேராய் கடந்து வந்து விட்டார்கள். அதுவரைக்கும் அவன் சாமுவேல் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறானோ அதன்படியே செய்கிறவனாய் காணப்பட்டான். இந்த இடத்திலே பெலிஸ்தியர்கள் இவனை மிகவும் நெருக்கிறார்கள். இவனோடு காணப்பட்ட ஜனங்கள் பயந்து போனவர்களாய் காணப்பட்டார். அதன் நிமித்தமாய் அநேகர் இவனை விட்டும் கடந்து சென்று விட்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி இருந்தான், 7 நாட்களுக்குள்ளாய் நான் வருவேன், நீ எனக்காய் பொறுத்திரு என்று சொல்லி இருந்தான். ஜனங்கள் தன்னை விட்டு போகிறதையும் பெலிஸ்தியர்கள் தன்னை சுற்றிலும் படையெடுத்து நிற்கிறதையும் கண்ட சவுல் பொறுமையை இழக்கிறவனாய் காணப்பட்டு கர்த்தருடைய கட்டளையை, தீர்க்கதரிசியின் வார்த்தையை அவன் கீழ்ப்படியாதவனாய் மாறினான் என்று அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். என்னத்தை செய்தான் என்றால், ஆசாரியர்கள் நிலைந்தால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலியை, சமாதான பலியை இவன் துணிந்து செய்தான் என்பதாய் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் துணிந்து இதை செய்தேன் என்று அவனே தன்னுடைய வார்த்தையினால், வாயின் வார்த்தையினால் சொல்லுகிறதை அந்த இடத்திலே நாம் வாசிக்கலாம். சாமுவேலுக்காய் காத்திருக்காதபடி இவனே அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினான், சமாதான பலியை செலுத்தினான், பொறுமையை இழந்து போனான், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினான், ராஜா என்ற ஸ்தானத்தை பயன்படுத்தினான். சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் அண்டை வந்த வேளையிலே அவனை குறித்து, அவன் செய்த காரியத்தை குறித்து, ஏன் இந்த காரியத்தை புத்தியினமாய் செய்தார், ஏன் கர்த்தருடைய நாட்களுக்கு, கர்த்தருடைய நேரத்திற்கு நீ காத்திருக்கவில்லை, ஏன் கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளவில்லை என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ளுவது மாத்திரமல்ல, அந்த வேளையில் அவனை குறித்து ஒரு காரியத்தை சொன்னான். உன்னுடைய ராஜ்யத்தை உன்னுடைய கரத்திலிருந்து பிடுங்கி உன்னை காட்டிலும் விசேஷித்த தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற இன்னொருவனுக்கு கர்த்தர் கொடுக்க சித்தமானார் என்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய காரியமாய் நம்முடைய பார்வைக்கு தெரியவில்லை. ஆகிலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் முதல் ராஜா காணப்படுகிறானா என்பதை சோதித்து அறிந்த வேளையிலே அவன் பொறுமையை இழந்தவனாய், சூழ்நிலைகள் மாறின உடனே பொறுமையை முழுவதுமாய் இழந்தவனாய், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணாத ஒரு பாத்திரமாய் மாறினான் என்பதை தான் இந்த சம்பவத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அருமையான சபையே, நம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது.
ஆகையால் தான் துவக்கத்தில் நாம் அதிக வேகமாய் உற்சாகத்தோடு யாவைக்குரிய ஜீவியத்தை தொடங்குகிறவர்களாய் காணப்பட்டாலும் அனுதினமும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காய் செயல்படுகிற பாத்திரங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டுமே ஒழிய நாட்கள் கடந்து செல்ல செல்ல ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி, பொறுமை இல்லாத ஒரு சுபாவம், சாதாரணமாய் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகிற ஒரு சுபாவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒருபோதும் கடந்து வந்து விடக்கூடாது. இந்த காரியமானது சவுல் ராஜ்யபாரம் பண்ணுகிற 2வது வருஷம் சம்பவிக்கிறது. ஆண்டவரை பாருங்க, ஏற்கனவே இவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆயினும் கர்த்தர் அவனை தள்ளிவிடவில்லை. 2வது வருஷத்திலிருந்து இன்னும் சுமார் 38 வருஷங்களை அவன் ராஜாவா இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிற வேளையிலே அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை ஏற்கனவே தள்ளி இருப்பார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஏற்கனவே தள்ளப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவதுண்டு. ஆகிலும் நாம் ஊழியத்தை செய்யும், ஆகிலும் நாம் அரிய பாஷைகளை பேசும், ஆகிலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாய் காணப்படலாம். ஆண்டவருடைய சுபாவங்களில் ஒன்று, அவர் ஒரு கிருபையை, வரத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பாரே என்றால் அதை திரும்ப எடுக்கிற தேவன் அல்ல. ஒரு காரியத்திற்காய் கொடுப்பார் என்றால் துரிதமாய் அதை திரும்ப எடுக்கிற தேவன் அல்ல. ஆகையால் தான் அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாட்களிலே பார்க்கும் போது எல்லா காரியங்களிலும் கர்த்தரால் தள்ளப்பட்ட பாத்திரங்களாய் தெரிவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற அற்புதங்கள் நடக்கும். அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்த வார்த்தைகளை அதிகமாய் பேசுவார்கள். எல்லாம் அவர்களோடு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே காணப்படுகிறதாய். ஆண்டவர் இங்கே 2வது வருஷத்திலேயே சவுலை தள்ளி இருந்தாலும் கூட மீண்டும் 38 வருஷங்கள் இஸ்ரவேலின் ராஜாவாய் அவன் காணப்பட்டான். இன்னொரு புறமாய் நாம் பார்க்கிற வேளையிலே அடுத்த வருஷங்களிலே சவுல் இந்த காரியத்தை குறித்து ஒருபோதும் மனஸ்தாபப்படவில்லை. ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி மனம் திரும்புவதற்கு அவன் ஒருபோதும் முயற்சி எடுக்காதவனாய் காணப்பட்டான். சவுலை கர்த்தர் முழுவதுமாய் தள்ளுவதற்கு இன்னொரு காரணம், அவன் ஒருபோதும் மனஸ்தாபப்படுவதில்லை. ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்து அது உணர்த்தப்படுகிற வேளையிலே அதற்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்காத ஒரு மனுஷனாய் சவுல் காணப்பட்டான். அது கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாததாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இது அநேக வேளைகளிலே உண்மையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருப்பார், எல்லா கிருபைகளையும் நமக்கு தந்திருப்பார். ஒரு சின்ன காரியத்தை செய்யும் போது கூட ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். ஒரு டிராபிக் வயலேஷன், வாகனங்களிலே செல்லும் போது யாரையாவது கோபத்தில் திட்டி விடுவோம், அலுவலகத்திலே செய்து விடுவோம். அந்த வேளையில் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளா இருந்தால் உணர்த்துவார். ஆனால் அந்த உணர்த்துகிற வேளையிலே அதை அப்படியே தள்ளிவிட்டு அதை அப்படியே செவிகொடாதபடி நாம் காணப்படுவோமே என்றால், அதை குறித்து மனம் திரும்பாதபடி அதற்காக நாம் மன்னிப்பு கேட்காதவர்களாய் காணப்பட்டால் அதன் பின்பாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துவதே இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் உணர்த்துகிறதே, குறிப்பிட்ட காலங்கள் மாத்திரம் உணர்த்துகிறதே. அதன் பின்பாக நம்முடைய இருதயம் கல்லாகி போய்விடும், நம்முடைய இருதயம் செத்ததாய் போய்விடும். எல்லாவற்றையும் முன்பு போல செய்கிறவர்களாய் காணப்படுவோம். உணர்த்துதல் இல்லாத ஒரு பாத்திரமாய், ஏற்கனவே தள்ளப்பட்ட பாத்திரங்களாய் நாம் காணப்படுவோம் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போய் விடுகிறவர்களாய் நாம் காணப்படலாக. அனுதினமும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு, with all fear and trembling, பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் விசுவாசிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அனுதினமும் காணப்பட வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய் விடுகிறவர்களாய் காணப்படலாகாது. சவுல் ஒரு மனதுக்கம் உடையவனாயும் அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் செய்து விட்டேனே என்ற ஒரு துக்கம் இல்லாதவனாய் கூட அவர் காணப்பட்டான் என்று
வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னொரு சம்பவத்தை கூட, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை குறித்து கூட நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு காரியத்தை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். வாசியுங்கள். அந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாகிய அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். செய்கைகளை நான் மனதிலே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதாய் சொல்லுகிறார். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் அவன் மேல் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் அனைத்து மிருக ஜீவன்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னார். ஒரு கட்டளையை கொடுக்கிறதை பார்க்க, அமலேக்கியர்களை மடங்கடிக்க வேண்டும், சங்காரம் பண்ண வேண்டும். அவர்கள் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லோரையும் சங்காரம் பண்ண வேண்டும். எல்லா மிருக ஜீவன்களையும் சங்காரம் பண்ண வேண்டும். கடினமாய் காணப்படுகிறது. ஏன் கர்த்தர் அமலேக்கியர்களை குறித்து, ஏசாவுடைய பேரனாய் காணப்படுகிற அமலேக்கை குறித்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் எகிப்திலே காணப்பட்டார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு கானானுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருந்த வேளையிலே மிகவும் பலகீனமாய், மிகவும் ஆரோக்கியத்தை இழந்து, மிகவும் ஒரு யுத்தத்திற்கு ஏற்ற பாத்திரங்களாய் காணப்படாத வேளையிலே முதலாக அமலேக்கியர்கள் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் வந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அமலேக்கியர்கள் இவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். இவர்களுடைய தேசங்களினூடாய் கடந்து செல்லும்படி வழியை தான் கேட்டார்கள். ஒன்றையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். உறவினர்கள் என்று பாராதபடி அமலேக்கியர்கள் எதிர்த்து நின்றார்கள். பலகீனமான பாண்டங்களோடு பலவான்கள் யுத்தத்திற்கு நேராய் வந்தார்கள். கர்த்தர் அதை தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். இப்போது இஸ்ரவேலை ஒரு சாம்ராஜ்யமாய் கட்டிவிட்டு இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்தை கொடுத்து இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வைத்தார். அந்த வேளையில் தான் முதல் ராஜாவுக்கு கட்டளையிட்டான், அமலேக்கு செய்த காரியங்களை நான் என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறேன். எத்தனை வருஷங்கள் இருக்கு யாராயிலும் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நியாயாதிபதிகளை கொண்டு சுமார் 450 வருஷம் விசாரித்தார். அதன் பின்பாய் முதல் ராஜாவாய் சவுலை நியமித்தார். ஆக 450 வருஷங்கள் ஏற்கனவே ஓடிவிட்டது. கர்த்தர் தன்னுடைய மனதிலே வைத்து காரியங்களை விசாரிக்கிறது. ஆண்டவர் அந்த செய்கையை மறந்து போகவில்லை. முதல் ராஜாவாய் தன்னுடைய ஊழியக்காரனை நியமித்த உடனே ஆண்டவர் சொன்னார், அமலேக்கு செய்த காரியங்களை நான் மறந்து போகவில்லை. அருமையான சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்கிறவனை கர்த்தர் மறந்து போவார் என்று நினைக்கிறீர்களா? ஒருபோதும் அவர் மறந்து போவதில்லை. காரணம் இல்லாதபடி நெருக்கப்படுகிறீர்களோ, காரணமில்லாத வேதனைகளை யாராகிலும் உங்களுக்கு செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களோ, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறது. அதன் நிமித்தமாய்தான் சவுல் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர்களை மடங்கடித்து போடு, சங்காரம் பண்ணி போடு. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடனே, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே யுத்தத்துக்கு ஆயத்தமானான்.
ஜனங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அமலேக்கியர்களை முறியடிக்கும்படியாய் கடந்து சென்றான். அமலேக்கியர்களை முறியடித்த வேளையிலே செய்த காரியம் என்ன? அமலேக்கின் ராஜாவாகிய ஆகிக்கை சிறைபிடித்தது கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டு ஆண்டவர் சொன்னார், எல்லா நபரையும் சங்காரம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அங்கேயும் அவன் கீழ்ப்படியவில்லை. மாத்திரமல்ல, முதல் தரமான இரண்டாம் தரமான அத்தனை மிருக ஜீவன்களை தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் அவன் சேர்த்து வைத்தான். அங்கே காணப்பட்ட முக்கியமான எல்லா முதல் தரமான மிருகங்களை தன்னுடைய ஜனங்களுக்காக தனக்காக பொருளாசையின் நிமித்தமாய் சவுல் சேகரித்து வைக்கிறவனாய் காணப்பட்டானே ஒழிய கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி போடு என்ற வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் அங்கேயும் போகிறதை பார்க்கிறார். மாத்திரமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து வந்த வேளையிலே அவனிடம் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசியாகிய உம்மூலம் ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதன்படி நான் இன்றைய தினம் செய்தேன் என்று போய் சொல்லுகிறவனாயும் காணப்பட்டான். வேளையில் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து கேட்டான். அங்கே கேட்கிற மாடுகளின் சத்தம், ஆடுகளின் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்ட வேளையில நீங்கள் 1 சாமுவேல் 15:21 வாசித்தால் உடனடியாக அந்த பழியை தூக்கி தன்னுடைய ஜனங்களின் மேல் தன்னுடைய மந்தையின் மேல் போட்டான். ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கர்த்தருக்கென்று பலி செலுத்தும்படிக்காக இந்த மிருகங்களை எல்லாம் தப்ப வைத்திருக்கிறார். அங்கேயே ஒரு பெரிய தங்களுக்காக அல்ல, கர்த்தருக்காக கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும்படியாக முதல் தரமான மிருகங்களை எல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள், பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பொய் சொல்லுகிறவனாயும் அவன் மாறிவிட்டான். அநேக வேளைகளில மேனேஜர்ஸ் முக்கியமான இடங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் தவறுகள் நடக்கும் போது என்ன செய்வாங்க? கீழே இருக்கிறவர்களுடைய தலையிலே போட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பார். அப்படித்தான் இங்கே சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்டவுடனே, நான் அல்ல, என்னுடைய ஜனங்கள் இதை செய்தார். செய்ததெல்லாம் அவனுடைய கட்டளையின்படி ஜனங்கள் செய்தார்கள். மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு பெரிய பொய்யை சொன்னான். இது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படிக்காக இதை சேகரித்து வைத்திருக்கிறேன் என்பதாய் சொன்னான். வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு காரியம், திருடி இருப்போம், கொள்ளையடித்திருப்போம், அதில் நாம் காணிக்கை செலுத்துகிறவர்களாய் காணப்படும். அதிலே ஒரு பெரிய சந்தோஷம். சவுல் அதைத்தான் செய்தான். அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை செய்து, கர்த்தருக்காக நான் பலியிடும்படி இவற்றை சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். அந்த வேளையில் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அருமையான வார்த்தையை சொன்னார். பலியை பார்க்கலாம், கீழ்ப்படிதல் உத்தமம். ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் சரி கொடுத்து சேர்வதே உத்தமம் என்பதாக அங்கே சொல்லுகிறதை பார்க்க எவ்வளவு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அதை காட்டிலும் கர்த்தருடைய பார்வையில் முக்கியம் அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்ப்பது, சத்தத்திற்கு கீழ்ப்படிவது. எந்த ஒரு பாத்திரம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதோ அவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். ஆட்டு கடாக்களின் எண்ணத்தை பார்க்கலும் ஆடு மாடுகள் பலி செலுத்துவதை பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து கீழ்ப்படுகிற ஒரு பாத்திரம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. சவுல் கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நழுவுகிறவனாய் காணப்பட்டானே ஒழிய ஆண்டவருடைய சித்தத்தின் படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாய் ஒருபோதும் காணப்படவே இல்லை. காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து அவருடைய இருதயம் மிகவும் துக்கித்தது. Saul could not be trusted. சவுல் நம்பத்தக்க பாத்திரம் இல்லை. கர்த்தருடைய நம்பிக்கை இழந்து போனான். சவுல் ராஜா முதலாய் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கர்த்தருடைய நம்பிக்கையை முழுவதுமாய் இழந்து போனான். கர்த்தருடைய பார்வையிலே அருவருக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறி போனான். தேவ சித்தத்தை இல்லை, தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய சித்தத்தை செய்கிற ஒரு பாத்திரமாய் அவன் மாறி போனான் என்பதை இந்த சம்பவத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். நிமித்தமாய் கர்த்தர் அவனை தள்ளுவதற்கு தீர்மானித்தார். இந்த நிலைமையிலும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பை கேட்கவில்லை. இந்த வசனங்களை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தார். சாமுவேலை பார்த்து சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், நீர் எனக்கு மன்னியும்.
நான் அவமானப்பட்டு போகாதபடி நான் பலி செலுத்த போகிற வேளையில் என்னோடு கூட வர. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அவன் சொல்லவில்லை. தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கை நடப்பித்தேன் என்று அவன் சொல்லவில்லை. ஜனங்களுக்கு முன்பாக நான் கனவீனமாகி விடக்கூடாது. ஜனங்களுக்கு முன்பாக நான் ஒரு மரியாதை இழந்தவனாய் மாறிவிடக் கூடாது. தன்னை ஜனங்களுக்கு முன்பாக நீதிமானாய் காட்ட முயற்சித்தானே ஒழிய, தன்னோடு சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை காட்ட முயற்சித்தானே ஒழிய, கர்த்தருக்கு முன்பாக நான் பாவி என்ற ஒரு உணர்வு, பாவம் செய்தேன் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளாய் வரவே இல்லை. False repentance, ஒரு பொய்யான ஒரு மனம் திரும்புதல் தான், ஒரு பொய்யான ஒரு சுபாவம் தான் அவனுக்குள்ளாய் காணப்பட்டதை ஒழிய, மெய்யாய் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிற பாத்திரமாய் சவுல் காணப்படவே இல்லை. அதன் நிமித்தமாய் தான் கர்த்தர் அவனை தள்ளி போடுகிற வேளை வந்தது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான சபையே, உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தகனமான ஊழியத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறாரே, கர்த்தருடைய நம்பிக்கையை பெற்ற பாத்திரங்களாய் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிற வேளை, கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிற வேளை, கர்த்தர் நம்மை முன்னிறுத்துகிற வேளையிலே, ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் நம்மை நிறுத்துகிற வேளையிலே அவருக்குள்ளாய் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. என்னுடைய பிள்ளை என்னுடைய காரியங்களை எல்லாம் உண்மையாய் செய்வான். என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் விரும்புகிறபடி, அவருடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி செய்வோம். நான் என்னத்தை அவனுடைய கரத்திலே கொடுக்கிறேனோ அதை உண்மையோடு உத்தமத்தோடு செய்வார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதே. ஒருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஆக்சிடென்டலாக கடந்து வருவதில்லை, தற்செயலாய் வருவதில்லை. ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை அழைத்து நம்முடைய கரங்களிலே அவருடைய கனமான பணியை ஒப்புக் கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆனால் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற சிறிய பணியாய் காணப்படலாம், பெரிய பணியாய் காணப்படலாம். கர்த்தருடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு பாத்திரமாய் நீங்களும் நானும் இந்நாட்களில் காணப்படுகிறோமா? என்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற ஊழியத்தை குறித்து கர்த்தர் அவர் சந்தோஷப்படுகிறவராய் நாட்களில் காணப்படுகிறாரா என்று நான் அதுதினமும் சோதித்து பார்க்க வேண்டும். செருபாபேலுடைய கரத்திலே தூக்கு நூல் காணப்பட்டது. கர்த்தருடைய கண்கள் அனுதினமும் அதை சந்தோஷத்தோடு பார்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாய் விழுந்து போன ஆலயத்தை திருப்பி எடுத்து கட்டுகிறவனாய் காணப்பட்டான் செருபாபேல். ஆலயத்தை நேர்த்தியாய் கட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. கர்த்தருடைய கண்கள் அதை சந்தோஷமாய் பார்த்து கர்த்தர் மனமகிழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல சவுல் ராஜாவை ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்தெடுத்து தன்னுடைய ஜனங்களை மடங்கடித்த அமலேக்கியர்களை முறியடிக்கும்படியாய் கட்டளையை கொடுத்த வேளையிலே அவன் அதற்கு கீழ்ப்படியாமல் போய் நம்ப தன்மையை இழந்து போன ஒரு பாத்திரமாய் சவுல் மாறிவிட்டதை நம் வேதத்தின் வாயிலாய் பார்க்கிறோமே. அருமையான சபையே, நாட்களில் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வயலிலே காணப்படுகிறேன், பாடுகிற தாளந்துகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்ஸ்ட்ருமெண்டை வாசிக்கிற கிருபைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எக்யூப்மென்ட்களை எனக்கு கையாள தெரியும். என்னிடத்தில் வாகனங்கள் காணப்படுகிறது, 4 பேருக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி அநேகராய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்று உங்களுக்காக கொடுத்திருக்கிற தாளந்துகளை கொண்டு கர்த்தர் கிருபைகளை கொடுத்ததை குறித்து மகிழ்கிறவராய் காணப்படுகிறாரா, துக்கப்படுகிறவராய் காணப்படுகிறாரா என்று கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் சோதித்து பார்க்க வேண்டும். அநேக வேளைகளிலே சவுலை போல நம்பக தன்மையை இழந்து போன கர்த்தருடைய பாத்திரங்கள் அநேகம் நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறதை மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தர் கிருபையாய் நம்பி கொடுத்த காரியங்களை செய்யாதபடி எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தினார். கர்த்தரால் தள்ளப்பட்ட அநேக பாத்திரங்கள் நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறார்கள் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது. என்ன கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்கும் போது நான் செம்மையாய் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி சாட்சி பகருகிற பாத்திரங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டுமே ஒழிய ஒருபோது ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியாய் காணப்படலாம். உத்தமத்தோடு செய்கிறோமா? உத்தமத்தோடு உண்மையோடு அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்கிற தேவன். அமலேக்கியர்களை 450 வருஷத்துக்கு பின்பாய் முறியடிக்கும்படி
செய்யும்படியாய் கட்டளையிட்ட கர்த்தர் அவர் எத்தனை நாட்களானாலும் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற அந்த பணியை குறித்து நாம் எவ்வளவு உத்தமத்தோடு அதை செய்கிறோம் என்பதை குறித்து அதிகமாய் கரிசனையோடு எதிர்பார்ப்போடு காணப்படுகிற தேவன் என்பதை ஒருபோது மறந்து போய் விடாதீர்கள். சவுல் கர்த்தருடைய நம்பக தன்மையை இழந்து போனார். சபையை நீ மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற பணியை உண்மையோடு உத்தமத்தோடு செய்யாதவர்களாய் நாம் காணப்பட்டால் இன்று கர்த்தர் உங்களை மனம் திரும்பும்படியாய் சொல்லுகிறார். இன்று அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி அவரிடத்தில் ஒரு மனுஷனும் விளையாட முடியாது. அவர் எல்லாவற்றை குறித்தும் கணக்கு கேட்க இருக்கிறது. என்னுடைய தாகம் வாஞ்சையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னிடத்தில் இருந்து கணக்கை கேட்கிற வேளையிலே நூத்தமமாய் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதாய் காணப்படுகிறது. சால் எல்லாவற்றையும் இழந்து போனான். சவுல் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய், நம்பிக்கையை இழந்து போற ஒரு பாத்திரமாய் மாறினான் என்பதாக இந்த சம்பவங்களை வாசிக்கிற வேளையில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவனுடைய பொறுமையின்மை, அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை அவனுடைய ராஜாங்கத்திலிருந்து அவனை தள்ளி போட வேண்டியது ஆயிற்று. கர்த்தருடைய கரத்திலே கொடுத்த பணியை பிடுங்கி அவரை காட்டிலும் உத்தமமாய் காணப்படுகிற வேறொருவருக்கு கொடுக்க வேண்டியது ஆயிற்று என்பதாக இந்த சம்பவத்தை வாசிக்கிற வேளையில் அறிந்து கொள்ளுகிறோம். இப்போது தாவீதை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருவோம். தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனங்களிலே? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். A man after my own heart. காரணம் என்ன? எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். He will do all my will. நான் என்னத்தை செய்ய சொல்லுகிறேனோ அதை தாவீது செய்வான் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சியம் கொடுத்தார். அருமையான சபையே, ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் இந்த சாட்சிகளை கொடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல் சாட்சியை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெறுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த நாட்களில் காணப்பட்டால் ஒருபோதும் தள்ளப்பட்ட பாத்திரங்களாய் அல்ல, கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாய் நாம் காணப்படுவது நிச்சயமாய் காணப்படுகிறது. என்றால் இந்த தாவீதை குறித்து நாம் வாசிக்கிற வேளையிலே அவன் சவுலை காட்டிலும் உத்தமனாய் காணப்பட்டானா? சொல்லுங்க. சவுல் செய்த குற்றங்கள் கூட சாதாரணமான குற்றம். சவுலை காட்டிலும் பலத்த குற்றங்களை தாவீது செய்தார். அடிக்கடி சொல்லுகிறது போல பத்சேபாவுடைய காரியத்தில் இச்சித்தான் அவளை அபகரித்துக் கொண்டான். அடல்டர் அவளுடைய புருஷனை அழைத்து தன்னுடைய தேசத்திற்காய் உத்தமமாய் நின்ற ஒரு மனுஷன் அவனை அழைத்து போர் முனையிலிருந்து அழைத்து, என்னுடைய தேசத்திற்காக நான் யுத்தம் செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு நேராய் கடந்து செல்ல மாட்டேன் என்று சொன்னேன். நபரை அழைத்து கொலை செய்கிறவனாய் காணப்பட்டான். மர்டரர். அவன் ஒரு விபச்சாரக்காரன், கொலைகாரனாய் காணப்பட்டான். எல்லாவற்றையும் மறைத்து ஒன்றும் அறியாதவனை போல தாவீதும் காணப்பட்டான். சவுல் காணப்பட்டது போல தேவன் இதை பார்க்க மாட்டார் என்று சொல்லி தாவீதும் காணப்பட்டான். ஏதோ என்ன சொல்லுகிறது? பூமி எங்கும் விளாவுகிற கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிகிறார். வானத்துக்கு ஏறினால் கர்த்தர் அங்கேயும் இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டால் கர்த்தருடைய கண்கள் அங்கேயும் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன். எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர் அவருடைய கண்களுக்கு மறைவாக ஊழியத்தில் ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றையும் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார். சவுலுக்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி, தாவீதுக்கு ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு கதையின் மூலமாக அவன் செய்த காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கினார். காரியத்தை சொன்ன உடனே தாவீதுக்கு கோபம் வந்தது. இப்படிப்பட்ட பொல்லாப்பை என்னுடைய ஆட்சியின் கீழ் யார் செய்தார்கள்? இப்படி அடுத்தவனுடைய ஒரு சின்ன ஒரு ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை யார் அபகரித்தார்கள் என்று சொல்லி அவனுக்குள்ளாய் கோபம் வந்தது. இந்த வேளையில் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னான், நீயே அந்த மனுஷன். கரவல் ஆடுகளுக்கு பின்னால் நீ காணப்பட்ட வேளையில்
உன்னை அழைத்து பிரித்தெடுத்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் தூக்கி நிறுத்தினேன். தகுதி இல்லாத உனக்கு, ஆட்டிடையனாகிய உனக்கு இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா என்ற ஸ்தானத்தை நான் கொடுத்தேன். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தகுதியே இருக்க ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருப்பார். இப்போதெல்லாம் நான் நினைக்கிறது எப்படி, நான் தான் மேனேஜரா மாறிட்டேன், நான் தான் இந்த ஸ்தானத்துல வந்துட்டேன், நான் தான் பெரிய ஆள், என்னுடைய தாளம், என்னுடைய கிருபை, என்னுடைய படிப்பு என்னை அசைக்க யாராலும் முடியாது. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், உன்னை இந்த கரவலாடுகளுக்கு பின்னால் காணப்பட்ட உன்னை எடுத்து ராஜாவாய் மாற்றினது நான். ஆகிலும் நீ இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டாயே. இன்னும் உனக்கு அநேக ஸ்திரீகளை தந்திருக்கிறேன், இன்னும் வேண்டுமென்றால் அநேக ஸ்திரீகளை தருவேன். ஏழை ஒரு மனுஷனுடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரே ஒரு மனைவியை அபகரித்து விட்டாயே, ஏழையை கொலை செய்து விட்டாயே என்று சொல்லி கர்த்தர் இந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தின வேளையிலே தாவீது கலங்கி போனான். மிகவும் கர்த்தருடைய சமூகத்திலே அழுதான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே சொன்னான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். சம்பவத்தை குறித்து சங்கீதம் 51வது அதிகாரம் 4வது வசனத்திலே தாவீது சொல்லுகிற வேளையில் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அருமையான சபையே, என் வாழ்க்கையில் கடந்து வருகிற எந்த சிறிய சிறிய தப்பிதங்கள் ஆனாலும் மனைவிக்கு மறைவாய் விரோதமாய் அல்ல, புருஷனுக்கு மறைவாய் விரோதமாய் அல்ல, உடன் நண்பர்களுக்கு மறைவாய் விரோதமாய் அல்ல, குடும்பத்து நண்பர்களுக்கு மறைவாய் நாம் செய்கிறது அல்ல. எந்த பாவங்களாய் காணப்பட்டால் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. எல்லா பாவங்கள் சிறிதானாலும் பெரிதானாலும் அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம். ஆகையால் தான் நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் ஒவ்வொன்றிற்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டுமே ஒழிய அதை மூடி மறைக்க முயற்சிக்க கூடாது. சவுலுக்கும் தாவீதுக்கும் காணப்பட்ட வித்தியாசம் என்ன? சவுல் எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய மேட்டிமையினால் எல்லாவற்றையும் அப்படியே மறைத்து ஒன்றும் செய்யாதவன் போல காணப்பட்டானே ஒழிய கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற துணிகரம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டதை ஒழிய ஒருபோதும் ஆண்டவரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. தாவீது அவரை காட்டிலும் பெரிய குற்றங்களை செய்தான். உணர்த்தப்பட்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவன் மன்னிப்பை கேட்கிறவனாய் காணப்பட்டான். அருமையான சபையே, வாலிப பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் தவறுகள் வராமல் இருப்பது என்பது இயலாத காரியம். கர்த்தர் எப்போது உங்களை உணர்த்துகிறாரோ அப்பொழுதே மன்னிப்பை கேளுங்கள், அப்போதே மனம் திரும்புங்கள், அப்போதே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். துணிகரமாய் நாம் காணப்படுவோமே என்றால் கர்த்தர் நம்மை தள்ளி விடுவார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட பாத்திரங்களாய் காணப்படும். கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படலாம். ஊழியம் செய்கிறது போலெல்லாம் நாம் காணப்படலாம். ஏற்கனவே தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற வண்ணமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து செல்ல வேண்டும். அவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவர் நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சோப்பை போல் இருந்தாலும் பச்சை போல வெண்மையாக்குகிற தேவன் என்று அவர் சொல்லுகிறாரே, அதுதான் தாவீதுக்குள்ளாய் காணப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபையாய் காணப்பட்டது. அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறவனாய் அவன் காணப்பட்டான். இன்னும் ஒரு சம்பவத்தை பார்ப்போமே என்றால் 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே தாவீதுக்குள்ளாகவும் பெருமை வந்தது, சவுலுக்குள்ளாகவும் பெருமை வந்தது, தாவீதுக்குள்ளாகவும் பெருமை வந்தது. தம்முடைய ஜனத்தை லட்சம் பார்க்கும்படியாக அவன் ஏவப்பட்டான். பிசாசு அவனை ஏவினான். இப்போது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் காணப்படுகிறான். ஜனங்கள் பெருத்து போனார்கள். பொதுவாகவே ஜனங்கள் பெருத்து போகும்போது கூட நமக்குள்ளாய் மேட்டிமைகள் வருவது உண்டு. ஜனங்கள் பெருத்து போன உடனே, திரளான ஜனங்கள் தாவீதின் கீழ் காணப்பட்ட உடனே ஜனங்களை எண்ணிப்பார் என்று சொல்லி தன்னுடைய ராணுவ தலைவனுக்கு கட்டளையிட்டான். அவன் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்கவில்லை. அதையே செய்யும்படியாய் வற்புறுத்தினான். யோவாப் கடந்து சென்று ஜனங்களை எண்ணினான். இஸ்ரவேலில் 8 லட்சம் பேர் ராணுவ வீரர்களாய் காணப்படுகிறார்கள். யூதாவில் 5 லட்சம் பேர் ராணுவ வீரர்களாய் காணப்படுகிறார்கள். 1.3
மில்லியன் ஆர்மி, சுமார் 13 லட்சம் ஆர்மி இந்திய தேசத்தில் காணப்படுகிற ராணுவம் போல தாவீதுக்கு அந்நாட்களிலேயே காணப்பட்டு இந்த ஆர்மி எவ்வளவு 1.3 மில்லியன் என்பதாய் சொல்லுகிறார். ஆக சாதாரண வலிமை அல்ல, இது மிகவும் ஒரு பலம் பொருந்திய ராணுவம். நீ பார்த்தவுடன் என்னை யாரும் இனி அசைக்கவே முடியாது, நான் யார், என்னுடைய கரத்துல எவ்வளவாய் காணப்படுகிறது என்று சொல்லி மேட்டிமையாய் காணப்பட்ட வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பாதித்தார், அவனை உணர்த்தினார். தான் செய்த பாவத்தை நினைவு கூறும்படியாய் அவனை உணர்த்தின வேளையில் கர்த்தர் மீண்டும் தீர்க்கதரிசியை அனுப்பினார். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாய் காணப்பட்டாலும் சரி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் காணப்பட்டாலும் சரி, தவறுகள் என்பது மற்றவர்களுக்கும் இவனுக்கும் சரியாய் தான் காணப்படுகிறது. ஒரு புறஜாதியார் தவறு செய்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்தாலும் ஆண்டவர் ஒரே அளவுகோலில் பார்க்கிற தேவனை ஒழிய விசேஷித்தவன் இவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி கர்த்தர் ஒருபோதும் பார்க்கிற தேவன் அல்ல என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி 3 காரியத்தை அவனுக்கு முன்பாக வைத்தான் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 7 வருஷம் பஞ்சம், 3 மாதம் சத்துருக்களால் துரத்தப்பட்டு தாவீது ஓட வேண்டும், இல்லை என்றால் 3 நாட்கள் கொள்ளை நோய். இந்த 3ல் எது வேண்டும்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட கேள்வியை தீர்க்கதரிசி வைத்ததும் தாவீது சொன்னான், நான் அல்லவோ பாவம் செய்தேன், என்னுடைய ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், நான் தான் அதற்குரிய காரியங்களை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் விழுவது நல்லது. 3 நாட்கள் கொள்ளை நோய்கள் தேசத்தில் வந்தது. அநேக ஆடுகள், அநேக ஜனங்கள் 70,000 பேர் மடிவதற்கு காரணமான ஆண்டவருக்கு முன்பாக திறப்பிலே நின்றான். தூதனுடைய பட்டயம் எருசலேமின் மேல் விழுவதற்கு முன்பாக அவன் திறப்பிலே நின்று ஜெபித்தான், நான் அல்லவோ பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை தண்டிய நான் உடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறவனாய் அவர் காணப்பட்டான். நான் புத்தியீனமாய் செய்தேன், நான் அக்கிரமம் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் அவன் சொல்லுகிற ஒரே காரியம், God, you are right, I am wrong. நீதான் எப்போது உண்மையாய் செய்கிற கர்த்தர், நான் தான் தவறு செய்தேன், நான் தான் குற்றம் செய்தேன் ஆண்டவரே. இந்த சுபாவம் அவனை கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றினது. இந்த ஒரு சுபாவம் தான் சவுலையும் தாவீதையும் வேறு பிரித்து காட்டுகிறதாய் காணப்படுகிறது என்பதை வேதத்தை வாசிக்கிற வேளையிலே எளிதாக அறிந்து கொள்ளலாம். தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கர்த்தர் கண்டதன் நோக்கமும் இதுவாய் காணப்படுகிறது. அருமையான சபையே, ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும் போது எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படாதீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆலோசனைகளை சொல்லுகிறார்களா? கீழ்ப்படியுங்க. முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபர்கள் கீழ்ப்படிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாய் காணப்படும். ஆண்டவரே, நீர் உத்தமர், நான் தான் பாவி என்று சொன்னேன். இந்த சுபாவம் மிகவும் பிடித்ததாய் காணப்பட்டது. ஆகையால் இவனை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் இவன் செய்வான். எவ்வளவு ஒரு கான்பிடன்ட் பாருங்க. ஆண்டவருக்கு தாவீதை குறித்து எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. நான் என்னத்தை விரும்புகிறேனோ அதை என்னுடைய தாசன் செய்வான், நான் என்னத்தை செய்ய சொல்லுகிறேனோ அதை என்னுடைய தாசன் செய்வான். அதுதான் கர்த்தருடைய நம்பிக்கை. உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் இதே காரியத்தை இந்த சாயங்கால வேளையில் சொல்ல முடியுமா என்று கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதுக்குள்ள அநேக விசேஷித்த குணம் இருந்தது. ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் ஒரே மகிழ்ச்சி. எப்போது கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது அவருடைய பெரிய, எப்போதும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜெபிக்க வேண்டும். அவர் ஒரு தியான புருஷன், எல்லாம் நல்ல. ஆனால் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட நேர்மையான சுபாவம் காணப்பட்டது. ஒரு சிறு தவறு வந்தாலும் உடனடியாய் ஆண்டவருடைய பாதத்தில் நறுங்குண்ட இருதயத்தோடு போய் விழுகிற சுபாவம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், என்னத்தை சொல்லுகிறேனோ அதை செய்வான் என்பதாய் கர்த்தர் சொன்னார். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ஒழிய என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லி கூப்பிடுகிறவன், முறையிடுகிறவன் அவன் பரலோகத்தில் வருவதில்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் வருவான் என்று
ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க மத்தேயு 12:50 வாசிக்கிற வேளையில பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே என்னுடைய சகோதரனும் சகோதரியுமாய் காணப்படுகிறான் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 2:17 வாசிக்கிற வேளையில் தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகியால் தான் தாவீதை குறித்து ஆண்டவர் என்னுடைய சித்தத்தின்படி இவன் செய்வான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாளந்துகளை உடையவர்களே, ஊழியக்காரர்களே, உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் இந்த சாட்சியை கொடுக்க முடியுமா என்று நாம் சற்று யோசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற சிறிதான பணியை கொடுத்து குறித்து கர்த்தர் சவுலை கண்டது போல நம்பிக்கை இழந்த ஒரு பாத்திரமாய் இவன் நம்பத்தகாதவன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? இல்லை என்றால் தாவீதை போல என்னுடைய விருப்பத்தின்படி செய்வான், என்னுடைய எண்ணத்தின்படி இவன் செய்வான், என்னுடைய சித்தத்தின்படி இதை செய்வான் என்று கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா என்று நாம் யோசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்குள்ளாய் காணப்பட்டால்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல முடியும். ஆகையால் தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் உயரிய நோக்கத்தோடு கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். எல்லோரும் கானானுக்குள்ளாய் போக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய பிரியமாய் காணப்பட்டது. வழியிலே கொஞ்ச நாட்களான உடனே முறுமுறுத்தார்கள், கொஞ்ச நாட்களான உடனே பரீட்சை பார்த்தார்கள், கொஞ்ச நாட்களான உடனே கிருபையாய் அழைத்து கொண்டு வந்த தேவனை மறந்தார்கள். கடைசியா எத்தனை பேர் பிரவேசித்தார்கள்? 2 பேர். அழைத்த வேளை ஒரு நபர் கூட மரணத்தை காணாதபடி அத்தனை பேரையும் கானான் தேசத்திற்குள்ளாய் நடத்தி செல்ல போதுமான தேவன். அவரால் கூட ஒரு மனுஷனும் மரிக்காதபடி கானானுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் அதை செய்திருப்பார். ஆனால் ஜனங்களுடைய முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை அவர்களை அழிவுக்கு நேராய் நடத்தி யோசுவாவும் காலேபும் 2 பேர் அழைக்கப்பட்ட ஜனங்களிலே கானானுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், அழைக்கப்பட்ட பாத்திரங்களாய் காணப்படுகிற நாம் நம்மை அனுதினமும் நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கேற்ற கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும் போது, ஆண்டவரே you are right, I am wrong, ஆண்டவரே நீரெல்லாம் செம்மையாய் செய்கிறீர்கள், நான் குற்றவாளி என்று சொல்லி மன்னிப்பை கேட்கிற சுபாவம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதா? எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற பொறுப்பை குறித்து சந்தோஷமாய் காணப்படுகிறாரா?